ஸோ இன்னைக்கு நம்ம டூல்ல பார்த்தீங்கன்னா, பிஃபோர் 9:30ல +18 பாயிண்ட்டும், ஆஃப்டர் 9:30ல +26 ஃபார் ஸ்ட்ராங் புல்லிஷ் பயாஸ்ல இருந்துச்சு. ஸோ அதே போல இன்னைக்கு நம்மளுடைய என்கியூ அண்ட் இஎஸ் போத் 2னுடைய ட்ரெண்டுமே லாங் தான். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஹை ப்ராபபிலிட்டி லாங் டேல தான் நம்மளுடைய ஓவரால் ஆர்டர் ஃப்ளோ செட்டப் இருந்தது. ஸோ அதே போல மார்க்கெட் ஓப்பன் ஆனதுல இருந்து இப்போ வரைக்கும் ஆல்மோஸ்ட் 216 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து லாங்ல மூவ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம எங்க என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே நம்ம என்ட்ரி ஆஃப்டர் 9:40 தான். ஸோ நான் ஆஃப்டர் 9:40ல பார்த்தீங்கன்னா, டெல்டா டைவர்ஜென்ஸ் வந்து ஹேப்பன் ஆகிருக்கும். டெல்டா டைவர்ஜென்ஸ்க்கு அப்புறம் டெல்டா இனிஷியேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டெல்டா இனிஷியேஷன்ல தான் என்னுடைய ட்ரேட், அதாவது 941 கேண்டிலுடைய க்ளோஸ் பிரைஸ் அண்ட் 942 ஓப்பன் பிரைஸ்ல தான் என்னுடைய என்ட்ரி எடுத்திருந்தேன். ஏன்னா அங்கே தான் எனக்கு கரண்ட் டேவோட கீ லெவல்ஸ் எல்லாமே இன்வேலிடேஷன் நடந்திருந்தது ஃபார் செல்லுக்கு. ஸோ அப்படியே நான் பை ட்ரேட் எடுத்தேன். அந்த பை ட்ரேட் எனக்கு அரௌண்ட் 80 பாயிண்ட்ஸ் வந்து மூவ் ஆச்சு. பட் நான் 140 பாயிண்ட்ஸ் கிட்ட டார்கெட் வச்சிருந்தேன். அந்த 140 பாயிண்ட் ஆல்மோஸ்ட் நியர் வந்து போயிடுச்சு. பட் என்னோட என்ட்ரி 1:1ல க்ளோஸ் பண்ணிட்டேன். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே நான் ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் ஃப்ளோ இன்வாலிடேஷன் பாயிண்ட் வச்சிருப்பேன். அந்த பாயிண்ட் வந்து 721, அதாவது 951 கேண்டல்ல எனக்கு வந்து மிட்டிகேட் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ மிட்டிகேட் ஆனதுக்கப்புறம் பையர்ஸினுடைய வேலிடேஷன் அண்ட் இன்வாலிடேஷன் செக் பண்ணணும். அந்த இடத்துல எனக்கு பையர்ஸ் அப்சார்ப்ஷன் நடக்க ஆரம்பிச்சு, செல்லர்ஸ் இனிஷியேஷன் நடந்தது. அதனால நியரஸ்ட் கேண்டிலோட லோல எஸ்எல் வச்சேன். அதாவது 950 கேண்டிலோட லோல எஸ்எல் வச்சேன். அந்த கேண்டில் எனக்கு எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் இது எனக்கு 1:1 ட்ரேடு. அதுக்கப்புறம் மார்க்கெட் என்னோட எஸ்எல் பாயிண்ட் வரைக்கும் டச் ஆகிட்டு அகைன் மார்க்கெட் வந்து மூவ் ஆயிருக்கான். அகைன் இந்த இடத்துல மூவ் ஆன இடத்துலமே பார்த்தீங்கன்னா ஹை கன்ஃபர்மேஷன் பை என்ட்ரி இருந்தது. பட் இன்னைக்கு நான் என்ட்ரி எடுக்கல. 2 ரீசன். என்ன அப்படின்னா, எனக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் கீ லெவல் எதுவுமே எனக்கு நியரஸ்ட்ல கிடையாது. ஃபார் டிபிக்கும் சரி, ஃபார் எஸ்எல்லுக்கும் சரி, ஃபார் கன்ஃபர்மேஷனுக்கும் சரி. எனக்கு கரண்ட் டே கீ லெவல்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. அதை வச்சு மட்டும் தான் நான் இந்த என்ட்ரியை வந்து எடுத்திருந்தேன். ஸோ அகைன் அண்ட் அகைன் ஒரே கீ லெவல்ஸ்ல என்ட்ரிஸ் புஷ் பண்ண வேணான்றதுனால இன்னைக்கோட டேவை இந்த ஒரே என்ட்ரியோட நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் ஆர்டர் ஃப்ளோ வச்சு இந்த மாதிரி என்ட்ரிஸ் லண்டன் செஷனாக இருக்கட்டும், ஏசியன் செஷனாக இருக்கட்டும், நியூயார்க் செஷனாக இருக்கட்டும் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக டிஎம் பண்ணுங்க. பயாஸ் டூல் அண்ட் ஆர்டர் ஃப்ளோ சாஃப்ட்வேர் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி, ப்ளஸ் அதுக்கான ப்ராப்பர் நாலேஜ், ப்ராப்பர் ட்ரைனிங்கும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக டிஎம் பண்ணுங்க.